வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான வடகறி எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, இஞ்சி சிறிதளவு, 10 பல் பூண்டு, வெங்காயம் 1 தூளாக நறுக்கியது, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, சோம்பு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை 2 பட்டை, 3 லவங்கம், சோம்பு 1/4 ஸ்பூன், 2 ஏலக்காய். வெங்காயம் நறுக்கியது 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி 1. மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, அது கூட பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது கூட தூளாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பருப்பை லைட்டாக போண்டா மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கணும். இப்போ அது ஆறுனதுக்கப்புறமா தூள் வச்சுக்கணும். கடாயை வச்சு கடாயை காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சிக்கிறதுக்கப்புறமா வெங்காயம், அது கூட பச்சை மிளகா இது சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணி அது கூட தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு இது கூட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா உதிர்த்து வச்சுருக்க போண்டாவை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ சுவையான வடகறி ரெடி. இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.